பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு முன்னோர்கள் வந்து பாடிட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி உன்னோட மதிப்பும் உன்னோட செயல் எப்படி வந்து இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து உன்னை பெரிய ஆள் சின்ன ஆள் உன்னை மதிக்கிறது மதிக்காதது எதை வச்சு தீர்மானிக்கிறாங்கன்னா உன்கிட்ட உள்ள பணம். அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரி வேலைகள் செய்யணும், பொருளாதாரம் இருந்தால் ஒரு மனிதனை எப்படி நம்ம பேசுகிறோம், பொருளாதாரம் இல்லைன்னா அந்த மனுஷன் ஒரு நல்ல கருத்து சொன்னால் கூட நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. அவன்கிட்ட ஒன்றும் இல்லையாவா, அவன் காசு இல்லாதவன்ப்பா அப்படிங்கிற. அப்போ இந்த கோடிக்கணக்கில் பணம் இருந்தால் அந்த அந்த மனிதனோட மதிப்பு அவருக்கு ஒன்றுமே தெரியலனாலும் பெரிய ஆள்ப்பா அவர் எப்படியாப்பட்ட ஆள், எப்படியாப்பட்ட மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறேன். ஒரு அழுக்கு சட்டை போட்டு ஒரு அழுக்கு வேட்டி கட்டி ஏதோ ஒரு பசி மயக்கத்தில் ஒருத்தன் வந்து மயங்கி கீழே விழுந்துட்டான்னா என்னம்மா சொல்லுவாங்க இந்த மக்கள், பாருப்பா போதையில் விழுந்து கிடக்கான்ப்பா அப்படின்னு. இதுவே ஒருத்தவன் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை ஒரு நல்ல காரில் வந்து இறங்கி அவன் குடிபோதையிலே வந்தான்னு பாரு, அஜோ பெரிய மனுஷன் கீழே விழுந்துட்டான். அப்போ அந்த மதிப்பையும் மரியாதையும் கூட்டுறது இந்த பணம் தான். அப்போ இந்த பணம் பத்தும் செய்யும். இப்போ பணம் பத்தும் இல்லை, பணம் கோடியும் செய்யும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம புதுசாக நம்ம ஏற்றுக்கணும். அப்போ பணம் இருந்தால் எல்லாமே சொல்லுவாங்க, பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிட முடியுமா, பணம் இருந்தால் எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா. பணம் இருந்தால் ஒரு சில விஷயங்கள்லாம் வாங்க முடியாது, ரைட்டு தான். ஆனால் அந்த ஒரு சில விஷயங்களை வாங்கிறதுக்கும் இந்த பணம்ங்கிற பொருளாதாரம் நம்மக்கிட்ட வேணும். அப்போ தான் ஒன்றுக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அதை வச்சு தான் உன்னோட மனம் குணம் குணம் மனமே ரெண்டாவது தான், பணம் தான் ஃபஸ்ட்டு. என்ன சொல்கிறாங்க பாட்டிலையே, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள் சின்ன நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறது மூலியமாக பணத்தை எப்படி ஈர்க்கிறது, பணத்தை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது, பணத்தை நோக்கி நம்ம பின்னாடி ஓடாமல் பணத்தை நம்மளை எப்படி ரெகுலராக வர வச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு வாட்டி வருது, 2 வாட்டி வருது, 3ஆவது வாட்டி தடையாயிடக்கூடாது. அந்த பணம் ரெகுலராக வர தான் உன்னோட மதிப்பு உயர்ந்துக்கிட்டே போகும். இப்போ கோடிக்கணக்கில் ஒருத்தவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சரன்னு சரிஞ்சு கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்போயே சொன்னேன் அவன்கிட்ட காசு இருக்குன்னு ஆடாதன்னு, அகலக்கால் வைக்காதன்னு சொன்னேன், கேட்டானா. இதுவே ஒரு சின்ன லெவலில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகி மேலே வரான்னு வச்சுங்க, எனக்கு அப்பயே தெரியும் அவன் பெரிய ஆள் ஆகிடுவான், அவன் உழைப்பாளியா நல்ல உழைப்பாளின்னு இதே வாய் தான் அன்னைக்கு அப்படின்னு சொன்னோம். அப்போ நம்மளோட குணத்துக்கும் நம்மளோட மரியாதைக்கும் பெரிய பெரிய லெவலில் பேர் எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த பணம் வந்து ஒரு பெரிய வேலைகளை செய்யுது. அப்போ அந்த பணத்தை எப்படி நம்ம ஈர்க்கிறது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்ப்போம். இப்போ பணத்தை ஈர்க்கணுன்னா இன்றைக்கி மார்வாடிகளும் இந்த சேட்டுகளும் எப்படி வந்து பொருளாதார ரீதியாக அவங்க மேலே இருக்காங்க. அவங்க பார்த்துருக்கீங்களா, என்ன பண்ணான்னு அவங்களோட கடைகள் அவங்களோட வழிபாடு முறைகளே வேறு மாதிரி இருக்கும். நமக்கு தான் தெரியும், சாதாரணமாக தான் இருக்கும். அவங்க முன்னோர்களை வந்து ரொம்ப அற்புதமாக வழிபாடு பண்ணுவாங்க. அதை மாதிரி உள்ளார அவங்கள மாதிரி பூஜை முறைகளை வந்து சரியாக நம்மளாலேயே கூட பண்ண முடியாது. அப்போ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க, எப்போ உணவு சாப்பிட்டாலும் ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னும் ஸ்வீட் சாப்பிட்றாங்க, சாப்பிட்ட பிறகும் அவங்க உணவு முறைகள்லேருந்தே வச்சுக்குவோம். இப்போ உணவு முறைகளாக இருக்கட்டும், அவங்களோட வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும், அவங்களோட வாழ்வியல் முறைகளாக இருக்கட்டும், அவங்க எப்படி அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கான சில யுக்திகளை வந்து கையாளுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தாமரை இலை இன்றைக்கி குளங்கள் ஆறுகள் அந்த மாதிரி இடத்துல பார்க்குறதே ரொம்ப ரேர் போட்டிருக்கு. இப்போ எங்கேயாச்சும் வெளில வந்தால், இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம வெளில வந்தால் தான் உண்டு. தாமரை இலையில் தொடர்ந்து 48 நாள் சாப்பிட்டு வர அந்த செல்வத்தை ஈர்க்கும் எனர்ஜி, அந்த வசியம் நம்ம உடலில் வந்து தன்னாலேயே இயற்கையாகவே நம்ம உடம்புல ஏறிடும். அப்போ தாமரை இலை சாப்பாடு சாப்பிட்றது மூலியமாக நிச்சயமாக செல்வத்தை ஈர்க்கக்கூடிய திறனும் ஆற்றலும் நம்ம உடம்புல வந்து வசீகரிச்சிடும். அப்போ இந்த வசீகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் வந்து நம்ம உடம்புல வந்துட்டுனாலே பணத்தை காந்த மாதிரி போட்டு இழுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ இன்றைக்கி நான் ஒரு சின்னதாக சாதாரணமாக ஒரு கடை வச்சுருக்கேன், எனக்கு ஒரு 500 தான் வருமானம் ஓடுது அப்படின்னா 1000 ரூபா ஓடும், ஒரு 1500 ஓடும், அப்படியே ஒரு 2000 ஓடும், அப்படியே படிப்படியாக தான் ஏறும். ஐயா இந்த இதை நீங்கள் சொன்னீங்க, நான் செஞ்சேன், 500 ஓடிட்டு இருந்தது 1000 தான் ஓடுது, எனக்கு 50,000 ஓடுறதுக்கு வழின்னா அதுக்கு வேறு மாதிரி முறைகள் இருக்குது, வேறு மாதிரி வழிகள் இருக்குது. அதனால் பணத்தை எப்படி ஈர்க்கணும், அதை நம்ம இருக்கிற இடத்த எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். இருக்கிற இடத்த எப்போதுமே மன மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும்.
எப்போதுமே ஒரே திங்கிங்கிலே இருக்கக்கூடாது. மனசை வந்து ரொம்ப அலைய விடக்கூடாது. மனமகிழ்ச்சியாக மனசை வந்து ரொம்ப ஸ்டேபிளாக வச்சுக்கணும். அப்போ உள்ள இடம் நம்ம வெளிலேருந்து உள்ளே வந்தாலே எல்லா விஷயங்களும் மறந்து ரிலாக்ஸாக உட்காரணும். இப்போ கடையே வச்சுருக்கோம்னா அந்த கல்லாவில் நம்ம உட்காரும்போது ரொம்ப ரிலாக்ஸாக உட்காரணும். ரைட்டு, ஓகே, வருது இன்றைக்கி வருமானம். கூட்டமே இல்லைன்னா சரி ரைட்டு, வருமானம் வருது வருது வருது. அந்த பாசிட்டிவான எண்ணங்களை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக பணம் நம்மளை நோக்கி வரும். நம்ம எந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கோமோ அந்த விஷயமும் நம்மளை நினச்சிக்கிட்டு இருக்கான். இவன் கிட்ட போகணும், இவன் கிட்ட போகணும், இவன் கிட்ட போகணும் அப்படின்னு. அப்போ தொடர்ந்து பணம்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கிட்ட நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கான். அப்போ நீயும் நெருங்கி போகிற, அவங்களும் அந்த பணம் பொருளாதாரமும் உங்களை நெருங்கி வரும்போது உடனடியாக இந்த வேலைகள் செய்யும். அதே மாதிரி இப்போ கடைகள்லாம் இருக்குது. இப்போ நைட்டு கடையை சாத்தும் போது கடையோட வாசலில் வந்து கற்பூரத்தை ஏற்றுறாங்க. கற்பூரம் ஏற்றது ஒரு அற்புதம். அதாவது எப்போதுமே இது மாதிரி நல்லபடியாக வருமானம் வரணும், எனக்கு கூட்டம் வரணும், தொழில் ரீதியாக நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும், இதுக்கு பொருளாதார முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இதை 3ஐயும் தண்ணியில் ஊற வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கடை ஃபுல்லாக தெளித்து விட்டு மாப் போடுவீங்கள்ல, அதோட தெளித்து மாப் போட்டு ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணிகளை தெளித்து விட்டிங்கன்னா பணம் வர்றதை அந்த வசீகர தன்மையை வந்து அந்த தண்ணியில் உள்ள எனர்ஜி வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன செய்யணும்னா, இதை நைட்டு நீங்கள் கடையை சாத்துறதுக்கு முன்னாடி மாப் போட்டு க்ளீன் பண்ண முடித்த பிறகு இந்த தண்ணிகளை தெளிச்சுட்டு கடையை சாத்திட்டு வந்துடணும். அப்போ அந்த எனர்ஜிகள் என்ன பண்ணும், அங்கேயே ஊடுருவி அங்கே உள்ள செவுறுகளில் அங்கே உள்ள இடத்துல வந்து ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஆகிடும். அப்போ நீங்கள் போய் கல்லாவில் உட்காரும்போது என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தோணுது? ரைட், இன்றைக்கி நல்லபடியாக கூட்டம் வரணும், நல்லபடியாக வருமானம் அதிகரிக்கணும், இன்றைக்கி நேற்றை விட இன்றைக்கி ஒரு 10 ரூபா வருமானம் கூட கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை வந்து மறுபடியும் பிரதிபலிக்கும் போது அந்த எண்ணெய் ஓட்டங்களில் நம்மளோட எண்ணெய் ஓட்டங்கள் வந்து அந்த ஓசைகளோடு சேர்ந்து இன்னும் வந்து பணத்தை வந்து பொருளாதாரத்துக்கு வந்து இழுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. தாமரை இலையை பயன்படுத்துங்க, தாமரை இலையில் சாப்பிடுங்க. 48 நாள் தொடர்ந்து தாமரை இலையில் வந்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது பொருளாதாரத்தை ஈஸியாக இழுத்து கொடுக்கலாம். அது மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் படிகாரம் விற்கிது. இன்றைக்கி முகத்துக்கு 1000 க்ரீம் வந்தாலும் இன்றைக்கி படிகாரம் மாதிரி ஒரு அற்புதமான ஷேவிங் பண்ணதுக்கப்புறம் முகத்தை பளபளன்னு வச்சுக்கிறதுக்கு இந்த படிகாரம் மாதிரி ஒரு அற்புதமான சக்தி வந்து எதுக்குமே கிடையாது. அப்போ அந்த படிகாரம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அந்த முகத்தில் உள்ள கீரலை சரி பண்ணுறதுக்கு தான் அந்த படிகாரம்னு இல்லை. அப்போ பணத்தை ஈர்க்கக்கூடியதுக்கு படிகாரத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அதனால தான் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் கயிறில் வீட்டு வாசலில் இந்த படிகாரத்தை வந்து கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அப்போ உள்ள நல்ல எனர்ஜியை மட்டும்தான் அந்த படிகாரம் வந்து இழுத்து உள்ளே தள்ளும். உள்ள பேட் நெகட்டிவ்லாம் பிடிச்சி வாசல்லே நின்றுச்சு, ஏன் இங்கே நிற்கிற, தேவையில்லாத இது நீங்கள் எல்லாம் நிற்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை வந்து அந்த படிகாரங்கிற பொருள் வந்து ரொம்ப அற்புதமான வேலைகளை செய்யும். அந்த படிகாரத்தோட வேறு என்ன சேர்த்து வச்சு கட்டணுங்கிறதுல தான் நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க. அப்போ அந்த படிகாரத்தோட நாட்டு மருந்து அதே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய அஞ்சனக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் வந்து இருக்குது. அதை 2ஐயும் உடச்சி ஒரே ஒரு மஞ்சள் கலர் துணியில் ஏலக்காவோட சேர்த்து முடிச்சு போட்டு வாசலில் கட்டி தொங்க விடுங்க. வருமானம் வரலன்னா எனக்கு ஏங்கய்யா நீங்கள் சொன்னீங்க வருமானம் வந்துருச்சுன்னு, ஏன் வரலன்னு எனக்கு ஃபோன் அடித்து கேளுங்க. அதை மாதிரி நீங்கள் இன்றைக்கி எல்லாருமே உலகம் வந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது, டெக்னாலஜி நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ உடம்புக்கு சோப்புங்கிற காலம் போய் லிக்விடுங்கிற காலம் வந்துடுச்சு. அப்போ இந்த லிக்விடு இந்த சோப்புலாம் இல்லாத காலத்தில் உடம்பை எப்படி மேனியை வந்து மினுமினுன்னு வச்சுருந்தாங்க, பணத்தை எப்படி இருக்கும், அதாவது ஒரு பொருளை பார்த்தோம்னா அது எப்படி நம்மளை இன்ட்ராக்ட் பண்ண வச்சுருந்தாங்க அந்த காலத்தை சித்தர்களும் முனிவர்களும் எப்படி வச்சுருந்தாங்க. இப்போ 10 நாள் சாப்பிட்லனாலும் எனக்கு வந்து எனர்ஜி கிடைக்கணும் உடம்புல. அப்போ 10 நாள் சாப்பிட்லனாலும் அந்த எனர்ஜி கிடைக்கணும். பட் ஆனால் நான் வந்து 10 நாள் சாப்பிடக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன மாதிரி மூலிகைகளை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் சூட்சமமான விஷயங்களை வந்து ரொம்ப ரகசிய முறையில் நிறைய மூலிகைகள் கொடுத்துருக்காங்க. அப்போ முகம் பளபளன்னு ஆகிறதுக்கு இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல பணம் இருக்கும், நல்ல வேலை இருக்கும், மனசு நிம்மதியாக இருக்கும், ஆனால் முகம் மட்டும் பளபளன்னே இருக்காது. கலராக தான் இருப்பாங்களே தவிர ஏதோ பறி கொடுத்தா மாதிரி டல்லாகவே இருக்கும். அப்போ அந்த முகம் வசிக்கிறதுக்கு எப்படி கொண்டு வருதுன்னு அப்படின்னு சொல்லிவிட்டா இன்றைக்கி பெரும்பாலான வீட்டில் வந்து குக்கர் சமையல் தான். யாருமே மேக்சிமம் வடித்து சமைக்கிறது கிடையாது. அப்போ அந்த வடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாதத்தை கிளையோம்ல ஒரு தண்ணி, அந்த அரிசியை வந்து போட்டு கிளையோம்ல ஒரு தண்ணி, அந்த தண்ணியில் ரெகுலராகவே முகத்தை கழுவிட்டு வாங்க. உங்கள் முகம்
இப்போ இந்த முகத்தை கழுவுறதுக்கு முன்னாடி ஒரு போட்டா ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு 10 நாள் தொடர்ந்து இந்த தண்ணியை வச்சு முகத்தை கழுவிட்டே வாங்க. இந்த 10 நாளுக்கு அப்புறம் உங்கள் முகம் எப்படி இருக்குது, மாற்றம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த 10 நாளுக்கு முன்னாடி எடுத்த போட்டாவையும் இப்போ இந்த இந்த முகம் இல்லாமல் கழுவுன பிறகு எடுத்த போட்டாக்களையும் தனித்தனியாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதாவது நம்ம முகமாக இவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தை வந்து அதுவே ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் பணத்தை எப்படி வேணால் ஈர்க்கலாம். அப்போ அது மூலிகை முறையாக இருக்கலாம், எந்திர முறையாக இருக்கலாம், தந்திர முறையாக இருக்கலாம், இல்லை தாந்திரிக முறையாக இருக்கலாம். அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இருக்குது. அதனால் இருக்கிற காலத்தில் யார்கிட்டையும் நம்ம கையேந்தாமல் நான் உழைக்க தயாராக இருக்கேன். அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வர வைக்கிறதுக்கு பிரபஞ்சத்திட்ட அற்புதமான ஆற்றலும் வழிகளும் இருக்குது. அதை கரெக்டான நிறையில் கரெக்டாக வழிகளை பிடிச்சிட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வழிகள் செஞ்சீங்க. அதனால் வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறது மூலியமாக பெரிய மாற்றத்தையே நம்ம உண்டாக்கலாம். பணத்தை ஈர்ப்போம், பலன் பெறுவோம். நன்றி, வணக்கம்.